Hi friends, welcome to Non-Stop Go Tamil channel. இது வந்துட்டு ஜோசப் அவரோட வண்டி, கேரளா ஃப்ரெண்டோட வண்டி. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்துட்டு பெட்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் பெட்டு, செல்ஃப் மோட்டர் பெட்டு, எக்ஸாஸ்ட் பைப்பு, ஏர் ஃபில்டர், இந்த இது ஏர் ஃபில்டர் ஃபுல்லாகவே ஆல்ட்ரு பண்ணிக்குது. அந்த இது மட்டும் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் லாக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கு. இதில் மெயினான விஷயம் என்னென்னா, ஃப்ரேம் வந்துட்டு சேஸில் வெல்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இதுக்கு மெயினாக அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்துட்டு ஃப்ரேம் வெல்டு இல்லாத மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்கே தான் ஃப்ரேம் வெல்டு வந்து பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு, சரிங்களா. இந்த இடத்துல வந்து ஃப்ரேம் வெல்ட் இல்லாத மாதிரியே நாங்கள் ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்கோம். தென் வந்துட்டு இதில் இன்னொரு விஷயம் இருந்திருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரேம் வந்து கிராக் ஆகிருக்கு. இது வந்துட்டு உள்ள இன்சைடு வந்துட்டு வெல்டு வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே டேங்க் டோர் இருந்தங்காட்டி எங்களுக்கு தெரியல. அதனால் வந்துட்டு டேங்க்கு வெல்டு முடிச்சு அந்த வண்டி அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே கிராக் இருக்குது. இதை வந்துட்டு நீட்டாக உள்ள இன்சைடு வந்துட்டு வெல்டு வந்து பண்ணியிருக்கோம். இந்த சைடு வெல்டு பண்ணி இதை கொஞ்சம் ரெடி பண்ணணும். நல்லாவே கிராக் இருக்குது. இதனால தான் வண்டியை வந்துட்டு எப்பவுமே வாங்கும்போது வண்டியை போய் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது. கண்ணை மூடிட்டு வண்டியை வந்துட்டு லுக்கில் மட்டும் அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃப்யூச்சரில் வரும். இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் இதை வந்துட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த வண்டியில் ஃப்ரண்ட் சைடு பெட் வந்துட்டு போட்டிருக்கோம், செல்ஃப் மோட்டர் பெட் போட்டிருக்கு, கீழ் பெட்டும் போட்டிருக்கு. தென் வந்துட்டு எக்ஸாஸ்ட் பைப்பு, ஏர் ஃபில்டர் பைப்பு எல்லாமே மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸ்டே வந்துட்டு லாக் கொடுத்துருக்கோம், ஸ்டே லாக் கொடுத்துருக்கு. தென் வந்துட்டு அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இந்த சைடும் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெல்டு வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்துட்டு வெல்டு இல்லாத மாதிரி உள்ள ராடு வந்து ஹெவி ராடு கொடுத்து ஆக்சுவலாக அந்த வண்டிக்கு வந்துட்டு நீட்டாக பண்ணியிருக்கோம். வெல்டு இல்லாத மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரிஜினாலிட்டியோட அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்துட்டு உள்ளே வந்துட்டு ராடு கொடுத்து நாங்கள் வந்துட்டு நீட்டாக, ஏன்னா கேரளா கொண்டு போகிற வண்டி அதெல்லாம் பக்காவாக இருக்கணுங்கோசரம் ஃப்ரேம் வந்துட்டு கிராக் இல்லாத மாதிரி ஒரிஜினாலிட்டியாக இது வந்து பண்ணியிருக்கு. ஃபினிஷிங் பார்த்துங்க எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இதனோட பழைய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டி எட்டு வரும்போது எந்தளவுக்கு இந்த வண்டியோட ஃப்ரேம் வந்து வெல்டு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ வந்து கடைசியில் ஃபுல்லாக இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா. இந்த வண்டியில் வந்துட்டு இன்னும் நிறையா ஒர்க் இருக்குது. ஏன்னா ரேர் சைடு வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த இதெல்லாம் செட் ஆகாது. இந்த வண்டிக்கு ஹைட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஃபுல்லாகவே வீல் ஹாப்பு முதற்கொண்டு எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணோம். அந்த ஸ்டே எல்லாம் வந்துட்டு மாற்றணும். தென் வந்து ஹெட்டு ஒர்க் வந்துட்டு பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஹெட்டு கொடுத்துருக்கு, வந்துடும். இது பழைய ஹெட்டு, RSPயோட ஹெட்டு வந்து கொடுத்துருக்கு. சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தது, இதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கு. எல்லாமே பர்ஃபெக்டாக அவருக்கு பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறனால நீட்டாக பண்ணணும். அதுக்கோசரமே பொறுமையாக வேலை பார்த்துட்ருக்கோம். நான் அவசரப்பட்டு வேலை பண்ணேன் அப்படின்னா ஒர்க் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால் நீட்டாக பண்ணி நீட்டாக கொடுக்கணும். ஃபுட் ரெஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் தடவை ஆடிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் எல்லாமே டைட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு நம்ம கேரளா பிரதர் ஜோசப்போட வண்டியோட அப்டேட். இப்போதைய அப்டேட். ஃபர்தராக உங்களுக்கு வந்துட்டு வேலை அடுத்தடுத்து கம்ப்ளீட் ஆகும்போது இந்த வண்டியோட அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து திருவனந்தபுரத்துலேருந்து இந்த வண்டி வந்திருக்கு. அதனால் வந்துட்டு ஃபுல்லாக நீட்டாக வேலை பார்த்து கொடுக்கணும். இந்த வண்டியை பார்த்து 4 பேர் வந்துட்டு எங்கே வேலை செஞ்சான்னு கேட்குற அளவுக்கு நீட்டாக பண்ணணும். அந்த மாதிரி தான் ஒர்க் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இந்த வேலை எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபர்தர் வீடியோவில் பார்ப்போம். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் சேனல் அப்டேட் பண்ணிக்கிறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரில. வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வண்டியோட ரீஸ்டோரேஷன், செல்ஃப் ஆல்ட்ரேஷன், சோலோ ரைட் வீடியோ, குரூப் ரைட் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அலர்ட்டில் காட்டும். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.